வணக்கம். தமிழன் செய்தி காலம். மயிலாடுதுறை நகராட்சியுடன் ஒட்டி உள்ள ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க கிராம மக்கள் திரண்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்ட தலைநகராக அறிவிக்கப்பட்ட பிறகு மன்னம்பந்தல் ஊராட்சி பகுதியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. மணக்குடி ஊராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதால் நகராட்சி வார்டு விரிவாக்கம் செய்யும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை நகராட்சியை ஒட்டி அமைந்துள்ள ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை அறிந்த மயிலாடுதுறை நகராட்சியை ஒட்டி அமைந்துள்ள ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சியை மயிலாடுதுறை நகராட்சியின் உடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம தலைவர் தியாகராஜன் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க குவிந்தனர். இன்று மக்கள் குறைதீர் கூட்டம் என்பதால் அதிக அளவில் மக்கள் மனு கொடுக்க வந்த நிலையில் ஒரே கோரிக்கையாக அதிகமான பொதுமக்கள் திரண்டதால் அவர்களை நுழைவாயிலில் போலீசார் தடுத்து நிறுத்தி முக்கியஸ்தர்களை மட்டும் உள்ளே செல்லுங்கள் என்று கூறினர். அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என்று கூறியதை தொடர்ந்து நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து சந்திப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தரையில் அமர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ஊராட்சியில் 80% பேர் விவசாய கூலி வேலை மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருவதாகவும், நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைத்தால் 80% மக்கள் கடுமையாக நிதி நெருக்கடிக்கும் வேலை இழப்பிற்கும் ஆளாக நேரிடும். எனவே ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு சார்பாக எங்கள் ஊராட்சியை மயிலாடுதுறை நகராட்சியுடன் இணைப்பதாக தகவல் கேட்டறிஞ்சோம். அதன் பேரில் இப்போது நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இதுமாதிரி எங்கள் ஊராட்சியை சேர்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே 60% மேலாக பட்டியலின மக்கள் வாழ்ந்து வராங்க, 20% மேலே பிற்படுத்தப்பட்டவர் வாழ்ந்து வராங்க. மொத்தம் 85% மக்கள் இந்த வேலை வாய்ப்பை 100 நாள் வேலையும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சு வராங்க. அதனால இந்த நகராட்சியோட இந்த மயிலாடுதுறை ஊராட்சியை நகராட்சியோட இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிராம சபை கூட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் இந்த கிராம சபையில தீர்மானம் போட்டு அதையும் மக்கள் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் எடுக்கும் முடிவுக்கு அடுத்த கட்டமாக எங்களோட போராட்டத்தை குறித்து நாங்கள் செய்தி வெளியிடுவோம்.